ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள்லாம் சொல்லுவோம். இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார். இப்பொழுது வருகின்ற 18/1/2025 அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு செல்கிறார். அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற 7/4/2025 வரை அங்கே இருப்பார். அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது. வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன். திருப்பி பழையபடி மிதுன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார். அந்த மிதுன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு 4, 7, 8 என்ற 3 பார்வைகளாக கன்னி ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார், மகரம் ராசியை பார்க்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள், நாட்டுக்கு என்ன பலன்கள், இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம். அப்போது பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும். சாதாரண நிலையில் இருக்குவதற்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையிலே வக்ரகதியிலே இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன், படைத்தளபதி, ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர், போராடும் குணம் கொண்டவர், இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள். சகோதரகாரகன், பூமிக்காகாரகன், பூமிக்கு உண்டான காரகன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்பது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும். இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி, படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதை கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள். அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும் பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை பொதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார். அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்பட போகிறது. அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும். தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும். மற்ற ஏனைய கல்வி கற்பவர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும். அறிவுத்திறன் விளங்கும். சுயமாக சிந்திப்பார்கள். மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும். இதெல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாமல் வழிபாடு என்ற போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும். செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு. குருவுடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம், காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கவழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள். அடுத்ததாக இராணுவத்திலே உயர் அதிகாரிகள், இராணுவத்தில் உள்ள உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும். இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெடு நாட்களாக அங்கே இருக்கப் போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 70-78 நாட்களாக இருக்கப் போகிறார். அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார். மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி, நேர்மை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான். அந்த தன்மையும் கண்டிப்பாக பார்க்கும்போது அதை வெளிப்படுத்தான் செய்ய போகுது. பெரும்பாலும் பெண்கள், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் உடையவர்கள், அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்த போகிறார்கள். அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி 12 ராசிக்கும் உள்ள பலன்களை சொல்ல இருக்கிறேன். மேசராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்து 6, 9, 10 இந்த 3 இடங்களையும் பார்வையிடுகிறார். அவருக்கு 3 பார்வைகள் உண்டு. தன்னுடைய ராசியிலிருந்து 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, இந்த 3 பார்வைகளும் அவருக்கு உண்டு. அந்த வகையில் இப்பொழுது மேசராசிக்காரர்கள் பார்க்கும்போது செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. சகோதர ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் சொல்லலாம். அது இல்லாமல் வீரியம், வெற்றி,
சிறு சிறு விபத்துகள் கொடுப்பது, இதெல்லாமே சொல்லக்கூடிய தைரியம், இதெல்லாமே சொல்லக்கூடிய ஸ்தானங்களாக விளங்குகிறது. பெரும்பாலும் பாப கிரகங்கள் 3, 6, 11 இருப்பது நல்லது. அந்த வகையில் 3ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருப்பது மேஷராசிகள், அதுவும் ராசி அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் இருப்பது ரொம்ப விசேஷமான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இளைய சகோதரர் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும், தைரியம் தன்னம்பிக்கை அது மூலிமா ஏற்பட்டு இதனால் வரைக்கும் கொஞ்சம் சோர்வாக இருந்திருப்பீங்க, சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும், அதெல்லாமே இப்போ நல்லா திருப்பி வந்துடும். உங்களுக்கு மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்து சாதனை புரிவீர்கள், நிறைய வேலை எடுத்து போட்டு செய்வீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதனால உத்தியோகத்தில் இல்லாதவங்களுக்கு எல்லாமே உத்தியோகம் இப்போ கிடைக்கும். அது ஒரு நல்ல உத்தியோகம் அமையும், அதுக்குண்டான வருமானங்கள் கிடைக்கும், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு எல்லாமே கிடைக்கும். கடன் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தீர்ந்து வழி பிறக்கும், கடன் தீர வழி பிறக்கும். வழக்குகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு முடிவுக்கு வர மாதிரி தான் அமைய போகுது. உடம்புல நோய் நொடிகளும் அவ்வளோ பெருசாக வரப்போகிறதில்ல, வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், இப்படி தான் இருக்க போகுது. அடுத்ததாக உங்களுடைய தகப்பன் ஸ்தானத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்பொழுது தந்தையார் வழியில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும், வீண் சண்டை வம்பு வழக்குகள் தான், அதெல்லாமே சரியாக போயிடும். அது இல்லாமல் பிரார்த்தனை வேண்டுதல்கள் அப்படி எல்லாமே இருந்திருந்தால் அதை நிறைவேற்றிக்கலாம் நீங்கள். அது இல்லாமல் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் தொழில் வியாபாரம் இதெல்லாமே விருத்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முன்னேற்ற முயற்சி கிடைக்கும், வியாபாரத்தில் விஸ்தரிப்பு செய்வீங்க, டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போது அதுக்குண்டான வருவாய்கள் வரத்தானே செய்யும், இதெல்லாமே நடக்க போகுது. போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டு அது மூலிமா வெற்றி பெற போகிறீங்க, இதெல்லாமே நடக்கும். இந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு செவ்வாய் வக்ரகதி பலன்கள் நடக்க போகுது. அப்போ இந்த செவ்வாய்க்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யலாம், இல்லை என்றால் ஒரு ஆரத்தி மட்டும் கூட எடுத்துக்கலாம். அவருக்கு உரிய சிகப்பு ஆடை அணிவித்து துவரை தானம் அளிக்கலாம், அல்லது துவரை சுண்டல் செய்து விநியோகம் பண்ணலாம். அந்த துவரையை தங்கள் கைகளால் வைத்து 9 விளக்குகள் போட்டு வர வேண்டும். பெரும்பாலும் மாலை வேலை பண்ணுவது தான் பரிகாரத்துக்கு உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு, அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது விபத்தில் உறுப்புகளை இழந்தவங்களுக்கு உதவி பண்ணலாம், ரத்தம் இழந்தவங்களுக்கு ரத்த தானம் பண்ணலாம், ரத்த தானம் முகாம் நடக்கும்போது அங்கே போய் கலந்துக்கலாம், இதெல்லாமே செய்யலாம். இதுதான் உங்கள் ராசிக்குரிய தான தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த செவ்வாய் வக்ரகதி பலன்கள் நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. பெரும்பாலும் உங்கள் செவ்வாய் நல்லது தான் செய்வார், உங்கள் ராசியே இருக்கிறனால நல்லது தான் செய்ய போகிறார். அது இல்லாமல் சகோதர ஒற்றுமை உறுதியாகும். இது வரைக்கும் சண்டை சச்சரவு போட்டிருப்பீங்க, அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருப்பாங்க, எல்லோரும் ஒன்றிணைந்து செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் முழு ஈடுபாட்டோடு அதை செஞ்சு நல்ல நிலைமை கொண்டு வர போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதனால் இந்த செவ்வாய் வக்ரகதி பலன் ரொம்ப விசேஷமாக தான் மேஷராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானமெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைத்து நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. இது இல்லாமல் செவ்வாயுடைய அதிதேவதையாக முருகப்பெருமாள் வழங்கி வருகிறார். அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த போன்ற நாட்களில் வழிபாடு செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்து வரலாம், ஒவ்வொரு முருகஸ்தலங்களும் சென்று வரலாம், இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். பெரும்பாலும் முருகருக்கு பாலாபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். காவடி எடுத்து வழிபடலாம், தீராத பிரச்சனைகள் இருந்தால் காவடி எடுத்து வழிபடலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்துக்கு மேலே ஏற்றம் தான் நடக்கும்னு ரிஷபராசிக்கார் சொல்லப்பார். ரிஷபராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் அமர்ந்திருக்கார். அவர் பார்வை பெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5, 7, 8 இவ்வாறு பார்க்கப்படுகிறார்.
அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்திருப்பதனால் கொஞ்சம் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். எது வந்தாலும் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும், வாய் வார்த்தை இருக்கக்கூடாது. நீங்கள் பணம் வாங்கினாலும் பணம் கொடுத்தாலும் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும். அடுத்தவருக்கு ஜாமீன் போடாமல் இருக்க வேண்டும். இதை நீங்கள் கடைபிடித்து வர வேண்டும். அது நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும், தற்காலிகமாக வந்து போகும், அவ்வளோதான். மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிடையே, குழந்தைகளிடையே, உற்றார் உறவினரிடையே இது மாதிரி நடக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கு உண்டான விஷயங்களில் அமைதி காத்து அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அடுத்ததாக கல்வியில் இருந்த கொஞ்சம் மந்த நிலை மீண்டும் தொடரக்கூடிய அமைப்பாக தான் இருக்க போகுது. அப்போது முயற்சியாக இருக்கணும். முயற்சியோட விடாமுயற்சி. எந்த ஒரு படிப்பு பாதியில் நின்றிருந்தாலோ அதை விடாமுயற்சியோட அது தேர்ச்சி பெற பாடுபட வேண்டும். உங்களோட உழைப்பை கொடுக்க வேண்டும். இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டாகும். அது புதனுடைய வீடாக இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரகதி ஆன உடனே புத்திர பாக்கியம் ஏற்படும். அது இல்லாமல் பூர்வ புண்ணியம், அந்த ஆசீர்வாதம், முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலியமாக பலனடைவீர்கள். வெளிவட்டார பழக்கவழக்கம் பார்த்திங்கன்னா நல்ல நிலைமைக்கு தான் இருக்க போகுது. அக்கம் பக்கத்து வீட்டாக இருக்கவங்க, உங்களுடைய தொடர்போடு இருக்கிறவங்க எல்லாமே இப்போது ஏன் இருக்காங்கன்னு அப்படி இருந்திருக்கும். இப்போ இனிமேல் அவங்க உதவி பண்ணும்போது ஆஹா நம்மளுக்கு இருக்கிறது நல்லது தான். எப்பயுமே நண்பர்கள் உறவினர்கள் வந்து என்றைக்குமே கூட உதவிகரமாக தான் இருப்பாங்க. சில நேரங்களிலே விலகி போவார்கள், திரும்பி விரும்பி வந்து விடுவார்கள். இதுதான் உண்மையான விஷயம். இப்போ அந்த மாதிரி உதவி பண்ண போகிறாங்க வந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நினைத்த எண்ணம், ரொம்ப நாளாக நினைச்ச ஏதாவது ஒரு பிளான், பெரிய திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, அது வந்து இப்போ பலிக்கும். அதுக்கு உண்டான நேரம் இப்போ வந்திருக்கு. நேரங்காலம் வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான். அப்போ கண்டிப்பாக அந்த திட்டம் வந்து இப்போ பலிக்க போகுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு அந்நியன்னு கொஞ்சம் குறைவாக இருக்கும், மனஸ்தாபம் ஏற்படும். பார்த்து பேச வேண்டும். அந்த பேச்சில் தான் கடுமை இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும். அந்த வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளை தான் வரணும். அப்படி இருந்தால் தான் நல்ல நிலைமையில் இருக்க முடியும். சுடு சொல்லுவாங்க இல்லையா, கடுமையாக பேசிட்டோன்ற இல்லையா, அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடும். அதை தவிர்க்க வேண்டியது. அதுக்கு பெரும்பாலும் அமைதியாக இருக்க வேண்டும், அல்லது இடத்தை விட்டு சென்று விட வேண்டும். இது மாதிரி இருக்கணும். இது இல்லாமல் உங்களுடைய பங்குதாரர்கள், கூட்டாளிகள், தொழிலில் வியாபாரத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இணக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்த பயணங்கள் தொழில் வியாபாரம் மூலிமா கண்டிப்பாக நடக்கும். அந்த பயணத்து மூலிமா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இருந்தாலும் ஒரு இழப்பு அதில் ஏற்பட்டு அப்புறம் அது சரி செய்யப்படும். சொல்கிறோம் இல்லையா, ஒரு போனோம் ஒரு லாபம் கிடைச்சது, அதில் ஒரு சிறு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, பரவாயில்ல அதை பற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதனால திடீர் வாய்ப்புகள் வந்து உருவாகி வரும். யாரையும் சந்திச்சிருப்பீங்க, உங்களுடைய விசிட்டிங் கார்டு. இப்போ எப்பவுமே அப்படி தானே, ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க யாரை சந்தித்தாலுமே ஒரு கையில் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்துருவோம். நம்ம என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. பழைய ஆளுங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அப்போது அந்த கொடுத்தவருடைய விசிட்டிங் கார்டு, உங்களுடைய தொழில் முறை, வியாபார முறை எல்லாமே அதில் இருக்கும். அப்போ அதுக்குண்டான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இப்போ நடக்க போகுது. திடீர்னு ஒரு ஃபோன் வரும், உங்கள் கார்டு பார்த்தேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே, எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் மூலிமா அது தொடர்ந்து டச்சப் இருந்து உங்களுக்கு தொடர்ந்த வருமானம் வந்து சேரப்போகுது. அது திடீர்னு உருவாக்கக்கூடியது. அதுதான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் ஆயுள் பயம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்கறனால சிறு சிறு விபத்துகள் வந்து கண்ணு முன்னாடி வந்து மறைஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வம், உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வழிபட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். ஜோதிடம் என்பது என்னது, முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறது, ஒரு கைட் பண்ணுறது, வழிகாட்டியாக இருக்கிறது தானே ஜோதிடம். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு
இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரகதி பலன்கள் இந்த மாதிரி நடக்க போகுது. இது கவனமாக இருந்து நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கனாலே எல்லாத்துலையும் விலகிட்டு வந்துடலாம். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது செவ்வாயுடைய அதிதேவை முருகப்பெருமான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கனால சுக்கனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய வள்ளி தெய்வானுடைய சேர்ந்த முருகரை வழிபட்டு வரணும். பெரும்பாலும் வள்ளியுடைய திருமணம் நடந்தது, அவர் காட்சி கொடுத்த இடம் திருத்தணி தான் சொல்லப்படுது. அந்த திருத்தணி முருகரை வழிபட்டு வரலாம். திருச்செந்தூர் போனீங்கன்னா வள்ளி குகைன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் வழிபடலாம். பெரும்பாலும் வள்ளி தெய்வானோடு சேர்ந்து முருகர் வழிபட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் தீபம் போட்டு வரலாம், நெய் தீபம் போட்டு வரலாம். 6 தீபங்கள் போட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு 11 செவ்வாய்க்கிழமை போட்டு வரலாம். எப்பயுமே பரிகாரத்துக்கு 11 சொல்லப்பட்டிருக்கு. அந்த 11 தீபங்கள் போட்டு வந்தாலே போதும், வேறு பெருசாக ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது உடை இல்லாத பெண்மணிகள், ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க, வயதில் முதிர்ந்தவர்கள் அப்படி கூட இருக்கலாம். பெரும்பாலும் சுமங்கலிங்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், புடவை எடுத்து கொடுக்கலாம். அது இல்லாமல் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம், செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தானதர்மம் மூலமாக நிறைய புண்ணியங்கள் ஏற்பட்டு கெடுபலங்கள் குறைஞ்ச நல்ல புண்ணியம். அதுதான் கெடுபலன் குறையத்துக்கு தான் அப்படிலாம் சொல்லிட்டு வரோம். அதை நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தாலே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாயுடைய வக்ரகதி பலனில் பார்க்கும்பொழுது பெண்கள் வகையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். பழகும் விதத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் யோசித்து பேசணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த பெண்கள் வழி தொடர்பு பிரச்சனை, அவமானப்படக்கூடிய நேரங்கள், நமக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய நேரங்கள் எல்லாமே விலகி நல்ல நேரமாக தான் அமையும். அப்படியே அமைந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை பரிகாரம், நான் சொன்ன பரிகாரங்கள் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் மீண்டு வந்துடுவீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது.